மெர்சி டிவி வழியாக இந்த வாய்ப்பினை வழங்கிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தவக்கால சிந்தனை என்ற நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டவர் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆண்டவர் இயேசுவின் உள்ளத்தை தொட்ட ஜெபம். கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியிலே 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களும் மலைப்பிரசங்கத்தை குறித்த ஒரு நிகழ்வை நமக்கு காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தை முடித்துவிட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வருகின்றார். பெரும் திரளான மக்கள் கூட்டமாக ஆண்டவரோடு வருகின்றார்கள். அந்த நேரத்தில்தான் ஒரு தொழுநோயாளி ஓடோடி வந்து ஆண்டவருடைய பாதங்களில் பணிந்து வேண்டுகிறான். கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொழுநோயாளி மக்கள் கூடுகின்ற இடத்திற்கு வரக்கூடாது, ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும், அல்லது மலை சந்துகளில் வாழ வேண்டும், பள்ளத்தாக்கில் இருக்க வேண்டும். அப்படி ஊருக்கு வெளியே வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தன் முகத்தையெல்லாம் மூடிக்கொண்டு மணி அடித்து கொண்டு தீட்டு 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 என்று சொல்லி கொண்டு வர வேண்டும். அதையெல்லாம் அங்கே காணவில்லை. ஆனால் பெருங்கூட்டத்தோடு கூட்டமாக தொழுநோயாளி இயேசுவினிடத்தில் ஓடி வந்து பணிந்து வேண்டுகிறான். என்ன வேண்டுகிறான்? ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை சுகமாக்க உம்மால் கூடும். இதுதான் ஜெபம். அவன் தொழுநோயாளி செய்த ஜெபமே இதுதான். மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் சற்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்ன சொன்னார் ஆண்டவர்? புற இனத்தாரைப் போல நீங்கள் பிதற்ற வேண்டாம். நீண்ட நேரம் அவர்கள் பேசுவதனால், ஜெபிப்பதினால் தங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தெருக்களிலும் சந்துகளிலும் நின்று கொண்டு கரம் விரித்து ஆண்டவரே ஆண்டவரே நோக்கி மன்றாடுகிறார்கள். அப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்ற அந்த வார்த்தைகளை ஒருவேளை அந்த தொழுநோயாளி கேட்டு இருக்கக்கூடும். அதனால்தான் ஓடி வந்து பணிந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை சுகமாக்க உம்மால் கூடும். இந்த ஜெபம் எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசுவின் உள்ளத்தை தொட்டது என்றால், கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவர் இரத்த வேர்வை சிந்திக்கொண்டு பரலோக பிதாவினிடத்திலே மன்றாடுகின்றார். விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுகின்றார். ஆண்டவரே, கூடுமானால் இந்த துன்பக்காலம் என்னை விட்டு நீங்கட்டும். ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும் என்று ஜெபிக்கின்றார். இந்த தொழுநோயாளி செய்த ஜெபம் ஆண்டவன் உள்ளத்தை தொட்டது, ஆண்டவன் உள்ளத்திலே பதிந்தது. அதே போன்று கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவர் அதே ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது இந்த ஜெபம் எவ்வளவு மேன்மை வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, 1 யோவான் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 3:21 நம்முடைய மனச்சான்று நமக்கு கண்டனம் தெரிவிக்காமல் இருந்தால் நாம் கடவுள் முன் நிற்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றோம், நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நம் மனச்சான்று, நம்ம மனசாட்சி, நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது, நம் தேவைகளை கேட்கின்ற பொழுது நம் மனசாட்சியை நமக்கு சொல்லும். இவ்வளவு அக்கிரமங்கள் செய்திருக்கிறாயே, இவ்வளவு அநியாயங்கள் செய்திருக்கிறாயே, இவ்வளவு கெடுதல் செய்திருக்கிறாயே, இவ்வளவு அபாண்டமாக பேசியிருக்கிறாயே, அவர்களை தூற்றிருக்கிறாயே, அந்த குடும்பத்தை கெடுத்திருக்கிறாயே, சமாதானம் நேர்ந்த வீட்டிலே நீ அமைதியை இழக்க செய்திருக்கிறாயே என்று நம்முடைய மனச்சான்று நம்மை பார்த்து கேட்கும். அப்படி மனச்சான்று நம்மை கேட்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் முன்னால் நிற்பதற்கு தகுதியும் இல்லை, ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ளவும் நம்மால் முடியாது. எனவே கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் மனசாட்சி நாம் கண்டனம் தெரிவிக்காமல் இருக்க நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இந்த தவக்காலத்திலே நாம் மனமாற்றம் அடைய வேண்டும். மனம் மாற்றம்தான் மிக முக்கியமான ஒரு ஜெபமாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நாம் மனதை ஆண்டவர் பக்கம் கொடுத்து விட வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பிடிவாதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், குடி போதைகள், விபச்சார எண்ணங்கள், தீய செயல்பாடுகள், இவைகளெல்லாம் விட்டு ஒழித்து விட்டு ஆண்டவரை நோக்கிய வண்ணமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய மனசான்று நமக்கு கண்டனம் தெரிவிக்காது. அப்பொழுது நாம் ஆண்டவர் முன்னால் நிற்கவும் முடியும், ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பது பெற்றுக்கொள்ளவும் முடியும். அதே வேளையில் இன்னொன்றும் கேட்போம். அதே 1 யோவான்
நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், நாம் இறைவனிடம் கேட்பது ஆண்டவருக்கு விருப்பமாக இருந்தால் அதை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த தொழுநோயாளியின் ஜெபத்தை இப்போது பார்ப்போம். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை சுகமாக்க உம்மால் முடியும். ஆம், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். இதுதான் அவனுடைய ஜெபம். நீண்ட ஜெபம் அல்ல, மணிக்கணக்கில் ஜெபிக்கின்ற ஜெபம் அல்ல, 2 வார்த்தைகள். ஆமாம், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். 2 வரிகள் கொண்ட ஒரு ஜெபம். அந்த ஜெபம் ஆண்டவருடைய உள்ளத்தை தொட்டது. உடனே ஆண்டவரும், சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, நான் விரும்புகிறேன், நீ சுகமாகு என்று சொல்லி வார்த்தையால் மட்டும் சொல்லவில்லை, ஆண்டவர் அவனை தொட்டார். ஆண்டவருடைய கரம் தொட்டது. அதே போன்று நாம் ஜெபிக்கின்ற போது ஆண்டவருடைய கரம் நம்மை தொடுகின்றதா? ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றாரா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள் மனதிலிருந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தவ காலத்திலே ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் விரும்புகின்ற வண்ணமாக நாம் ஜெபிப்போம். வார்த்தைகள் அதிகமாக பேசிக்கொண்டு நாம் ஜெபிப்பதினால் ஒரு பலனும் இல்லை என்று ஆண்டவரே சொல்லியிருக்கின்றார். எனவே குறுகிய வார்த்தையாக இருந்தாலும் ஆண்டவர் உள்ளத்தை தொடுகின்ற வார்த்தைகள், அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கின்ற வார்த்தைகள், அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்கின்ற வார்த்தைகள், தனக்கு நன்மை பயக்கின்ற வார்த்தைகள், தனக்கு மனமாற்றை தருகின்ற வார்த்தைகள், இவைகளை சொல்லி ஆண்டவர்களை மனம் ஜெபிப்போமையானால் நாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த தவ காலத்திலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ஆண்டவரின் உள்ளத்தை தொடுகின்ற ஜெபமாக இருக்க வேண்டும். நாம் எத்தனையோ பக்தி முயற்சிகள், ஒருத்தல் முயற்சிகள், உபவாசங்கள், தவ முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருப்போம். அதுவும் சிறந்தது. அதைவிட ஆண்டவரிடத்திலே நாம் நம் உள்ளத்தை காணிக்க ஒப்பு கொடுத்து ஆண்டவரின் உள்ளத்தை தொடுகின்ற வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரோடு நாம் பேசுவது மிக சிறந்த ஒரு பக்தி முயற்சியாக இருக்கும். எனவே இந்த தவக்காலம் முழுவதும் நாம் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஜெபித்து ஆண்டவரின் உள்ளத்தை தொட்டு ஆண்டவருடைய கரம் நம்மை தொடுகின்ற அளவிற்கு நாம் நம்மை மாற்றி அமைத்து கொண்டால் நம்முடைய மனமாற்றமே மிக சிறந்த ஜெபமாக ஆண்டவருடைய பாதங்களிலே போய் விழும். இதை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ்வோம். ஆமீன். மலர்ந்திடும் வரும் காலம், தவ காலம், இது தவ காலம்.